A is equal to Aij m cross n is a square matrix if m is less than n, m is greater than n, m is equal to n, none of these. சரியா? ஓகே, அப்போனா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஓகே, அதாவது இந்த புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். புக்கில் பார்த்தீங்கன்னா a matrix in which the number of rows and are equal to the number of column. நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் சமமாக இருந்தால் அதான் நமக்கு என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து ஹேஷ் சிம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது இந்த ஹேஷ் சிம்பிள். ரோஸ் சில நிறைய ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுறானுங்க. அதனால தான் சரி ஓகே நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் அப்படி இருந்தால் இட் இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். Thus, m cross n matrix is said to be a square matrix if m equal to n. அப்படின்னா m cross n ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தால் எம்மும் என்னும் ஈக்குவலாக இருந்தால் என்னது, அதுதான் நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அண்ட் இஸ் நோன் as the square matrix of order n. அப்படின்னா இது எப்படி வாசிக்கணும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ரெண்டு சம்மந்தம் தானே. இது எப்படி வாசிக்கலாம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்னு வாசிக்கலாம். அப்படியும் எழுதலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இங்கே பாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? இது என்ன மேட்ரிக்ஸ்? இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா? எஸ், இட்ஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது? 3 காலம் இருக்குது. அப்படி தானே? சரியா? தெரியுதா உங்களுக்கு? ரோஸ்னால் என்ன, காலம்னா என்ன? இதுதான் நமக்கு ரோஸ். காலம் இதுதான் நமக்கு காலம். சரியா? இந்த வரிசையை தான் நம்ம காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வரிசையை ரோஸ், இந்த வரிசையை காலம்னு சொல்லுவோம். ரோஸும் காலம் சமமாக இருந்தால் அதை எப்படி எழுதிக்கலாம்? அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எழுதலாம். இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா? இதை எப்படி எழுதலாம்? ஒரு ப்ராக்கெட் போட்டு இதையும் ஐஜே அப்படின்னு எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டு 3 x 3 அப்படின்னு எழுதலாம். அல்லது 3 மட்டும் போட்டால் கூட போதும். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3ன்னு எழுதிட்டா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இது வந்து ஒரு 3 x 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் என்னங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். சரியா? எனக்கு தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.